الصلاة يا بلال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் ரூமிலே 23வது வசனமாக மிக முக்கியமான ஒரு வசனத்தை தன்னுடைய அத்தாட்சியை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். என்ன அத்தாட்சி? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹாரி வப்திகாவுக்கும் மின் ஃபதுலிஹி இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தி லிகௌமி யஸ்மஊன். அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு அத்தாட்சியை, ஒரு வல்லமையை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுடைய அத்தாட்சிகளிலிருந்து உண்டானது இரவிலே அல்லாஹ் உங்களுக்கு உறக்கத்தை தந்திருப்பதும், அதே போல பகலிலே அல்லாஹுடைய அருளை ஆசையோடு ஆவலோடு தேடிக்கொள்வதும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தூங்குவதும் ஒரு மனிதன் அருளை தேடுவதும், அதாவது பொருளாதாரத்தை தேடுவதும் அல்லாஹுடைய அத்தாட்சி, அல்லாஹுடைய வல்லமை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதில் என்ன வல்லமை இருக்க போகிறது? கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு தூக்கம் இல்லை என்று சொன்னால், இன்னைக்கு உள்ள டாக்டர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு முழுமையான இரவு தூக்கம் இல்லை என்று சொன்னால் அவனுடைய உடல் பாதிக்கப்படும், அவனுடைய உடலிலே மாற்றங்கள் ஏற்படும். இன்னும் சொல்லப்போனா ஒருபடி மேலே போய் டாக்டர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் இரவிலே தொடர்ச்சியாக தூங்காமல் விழித்திருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு இதய நோய் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ ஒரு மனிதன் தூங்குவது என்பது அல்லாஹுடைய அருள், அது அல்லாஹுடைய அத்தாட்சி. இன்னும் அந்த தூக்கத்தில் அல்லாஹ் கனவை ஏற்படுத்துகிறான் அல்லவா? ஒரு நல்ல கனவு ஒரு மனிதனுக்கு வந்தது என்று சொன்னால், ஒரு அழகான ஒரு கனவு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால், அந்த உறக்கம் அவனுக்கு மிக சிறந்த ஒரு உறக்கமாக ஆகிவிடுகிறது. அருமை சகோதரர்களே, அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு நாம் தூக்கத்தை கொடுத்திருப்பது என்னுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று பகலிலே அல்லாஹுடைய அருளை சம்பாதிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை தேடுவது என்பது என்னுடைய அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இங்கே அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். என்ன அப்படின்னு சொன்னா, மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் தூக்கம். அல்லாஹ் இங்கே இரவில மட்டும் தூக்கம் அப்படின்னு சொல்லல, இரவிலும் பகலிலும் தூக்கத்தை மனிதர்களுக்கு நாம் கொடுத்திருப்பது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இரவில தூங்குவது என்பது இயல்பு, ஒரு மனிதனுக்கு அப்படித்தானே. இரவு என்பதை நாம் தூங்குவதற்காக, உறங்குவதற்காக நாம் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி பார்க்கும் பொழுது இரவிலே தூக்கம் என்பது அல்லாஹுடைய அத்தாட்சி, அது வேறு விஷயம். ஆனால் பகலிலே அல்லாஹ் இங்கே தூக்கம் அல்லாஹுடைய அத்தாட்சி என்று சொல்லி காட்டுவது என்பது நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். அருமை சகோதரர்களே, பகலிலே நாம் எப்படி தூங்குவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த லொஹருடைய நேரத்திற்கு முன்னதாக கொஞ்ச நேரம் இந்த கைலூலா என்று சொல்லக்கூடிய இந்த தூக்கத்தை தூங்கி காட்டி இந்த சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டியாக சென்றிருக்கிறார்கள். அப்ப பகலிலே தூக்கம் என்பதும் அல்லாஹுடைய அத்தாட்சி தான். அந்த கைலூலா என்று சொல்லக்கூடிய அந்த தூக்கம் இருக்கிறதே, அந்த தூக்கத்தில் கிடைக்கக்கூடிய நிம்மதி மிகப்பெரிய நிம்மதி என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அருமை சகோதரர்களே. அதே போன்று அல்லாஹ் இந்த வசனத்தை எப்படி சொல்லி முடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தி லிகௌமி யஸ்மஊன், செவிமெடுக்கக்கூடிய கூட்டத்தார்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வெறுமன காதுல வாங்கிட்டு அப்படியே போறது அல்ல செவிமெடுப்பது என்பது. அந்த வசனத்தை உள்வாங்கி அவனுடைய உள்ளத்திலே அதை ஆய்வு செய்து, இந்த இடத்திலே அல்லாஹ் இந்த வசனத்திலே எதை சொல்லி காட்டுகிறார் என்று சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹுடைய அத்தாட்சி இதில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப செவிமெடுக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு அல்லாஹ் இதிலே ஒரு அத்தாட்சி வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப செவிமெடுப்பது என்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் இந்த காதில வாங்கி அந்த காதில விடுவது போன்று அல்ல. செவிமெடுப்பது என்பது அவன் காதுகளிலே செவிமெடுத்து உள்ளத்திலே அதை உள்வாங்கி அதை ஆய்வு செய்வதுதான் செவிமெடுப்பது என்பதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரு மனிதன் இந்த வசனத்தை விளங்கி அதை ஆய்வு செய்து அல்லாஹ் இந்த வசனத்தில் எதை சொல்லி காட்டுகிறான் என்பதை உணர்ந்தான் என்று சொன்னால் நிச்சயமாக இதில் அல்லாஹுடைய அத்தாட்சி அவனுக்கு விளங்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே,
குர்ஆனுடைய வசனம் என்பது ஒரு சின்ன வசனமாக இருக்கும், ஆனால் அதை ஆய்வு செய்து பார்த்தால், அதை உணர்ந்து பார்த்தால் அதிலே மிகப்பெரிய விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அதுபோன்றுதான் இந்த வசனமும். இதே போன்று நிறைய வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறான் குர்ஆன் ஷெரீஃபிலே. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அல் குர்ஆனை உள்வாங்கி அல் குர்ஆனுடைய வசனங்களை ஆய்வு செய்து அதை விளங்கி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.